மறுபடியும் நம்ம எல்லாரும் சந்தித்து ஒருவருக்காக ஜெபித்து நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ள, நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் பலனடைய ஆண்டு கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு பிரயாசத்தோடு கலந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்று, நல்ல பாடல் வேளைகள், துதி ஆராதனை வேளைகள், ஜெப வேளைகள், சாட்சி பகுதிகள், ஊழிய பகிர்மானங்கள், இந்த ஒரு மாத காலத்தில் நம்ம கடந்து வந்த பாதையில் தேவன் நம்ம காண்பித்த வெளிச்சம், இருளை கடந்து வந்த வெளிச்சத்தெல்லாம் நமக்கு கண்டு உண்மையிலே நீங்கள் நம்ம பகிர்ந்து கொள்கிற சாட்சிகள் மூலமாக ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்ம மேலே கிருபை வைத்திருக்கார் என்பதை புரிய முடியுது. இன்னும் கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து நம்ம எல்லோரும் இந்த ஆண்கள் ஊழியத்துக்காக ஜெபிப்போம், ஆண்கள் ஊழியத்தில் பங்கெடுப்போம். இன்னும் ஆண்டவர் யார் யார் சித்தம் வைத்திருக்காரோ அவங்களெல்லாம் தட்டி எழுப்பி கொண்டு வருவதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஐக்கியத்துக்காக தொடர்ந்து எல்லோரும் நல்லா ஜெபம் பண்ணிக்காங்க. ஆண்டவர் கிருபையாக வழி நடத்துவார். ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனம். இதோ ஒரு தெளிவை நமக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தராரு. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது நான் செஞ்ச கூட்டம் கிடையாது, நான் ஏற்பன கிடையாது, அது வேறு யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்காங்க. என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. இதில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்புறமா அந்த கூட்டத்தை பற்றி ஆண்டவர் என்ன செய்வாரா, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவங்க உன் பட்சத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஈசாக்கை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம். ஏசாயா ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலம் கிடைச்சி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே ஓத்திரமும் வந்துடுச்சு. வந்த உடனே என்ன நடக்கு பாருங்க. அதுக்கு